இனிய தமிழ் அமுது நேயர்களே, இனிய மாலை வணக்கங்கள். நாம் கம்பனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கம்பனை கல்வி பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்று சென்றைய நம்முடைய சந்திப்பிலே கூறினேன். இன்றைக்கு மேலும் கம்பனை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமாக. முதலிலே கம்பனை பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். கம்பன் என்றொரு மானிடம் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், சேரன் தம்பி சிலம்பை காத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் என அடிகளால் நாம் அறியலாம். கம்பன் பிறந்ததால் தமிழ்நாடும் பெரும்புகழ் மிக்கது என்பதனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியார் பாராட்டி கூறுகிறார். மேலும் அவர் கூறுவது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவர்களை கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமியில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்கிறார். அடுத்ததாக கம்பர் சொல்கிற ஆரம்பத்திலே அவருடைய சிறந்த கருத்துக்களை அவர் சொல்கிறார். அதாவது ஜனநாயகம், ஒரு நாட்டில் ஒழுக்கம் என்பதெல்லாம் தேவை என்பதை அவர் சொல்கிறார். வைரவாள் பூண்மணி மடங்கள் நோய்பினான், உலகெல்லாம் தண்ணீர் ஒப்பலால் செறியிலா உலகினில் சென்று நின்றுவாள், உயிரெல்லாம் வருவதோர் உடம்பும் ஆயினான். இந்த பாட்டிலே அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த மன்னவன் தான் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாம் ஒரு உடம்பும் உயிருமாக ஆகினான் என்று சொல்கிறான். அயோத்தியிலே இருக்கிற மக்கள் எல்லாம் எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் அவர்கள் நல்ல முறைகளை நலமாகவும் வளமாகவும் வாழ்கிறார்கள் என்பதை அவன் இந்த இதிலே எடுத்துக் கொள்கிறான். அடுத்து இதே எண்ணத்தை அவன் சொல்கிறான். ஆதி அரசன் அரும் கேகேயன் மகள் மேல் காதல் முதிர கருத்தெளிந்த அனாம் என்பர், சீதை மணவாளன் தன்னோடும் தீக்கானம் போதும் அது ஒன்றே போதும் எரி என்பார். அது ராவனை காட்டுக்கு அனுப்புகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது மன்னவனுக்கு. அம்மாவை அனுப்புவது சரியல்ல, அது தவறு என்று அந்த மக்கள் கூறுகிற அளவிற்கு அந்த நாட்டிலே பேச்சு சுதந்திரம் இருக்கிறது என்பதை இந்த வரிகளிலே அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிலே மிக பொருத்தமாக சொல்கின்ற இடத்திலே அது விபீடன் என்ன செய்கிறான், வீடனும் அந்த இடத்திலிருந்து கிளம்பி இங்கே வந்து விடுகிறான். ஆனால் அதற்கு மாறாக அவனுடைய தம்பி கும்பகர்ணன் அவனுக்கு எப்படி சொல்கிறான் என்றால் என்ற இடத்திலே நாம் மிகவும் அவனுடைய ஆழ்ந்த அந்த புலமையை காட்டுகிறது. அந்த நின்ற அந்த நிலையிலே அந்த கும்பகர்ணன் அவனிடத்திலே சாகும் வரை இருந்தாலுமே கூட அவன் அந்த நல்ல வார்த்தைகளையும் அறிவுரைகளையும் சொல்ல தவறுவதில்லை. அதற்கு அவன் சொல்கிறான், ஆசில் பரதாரம் அவை அம்சிறை அடைப்பையும் மாசில் புகழ் காதல் உருவையும் வளமை கூற பேசுவது மானம். சொல்கிறார் பார்த்து ராவணனை பார்த்து, நீ பேசுவது மானம், இடை பேணுவது காமம், பூசுவது மானிடை நன்று நிம் குற்றம் என்று அவனை விமர்சிக்கிறான். அவனுடைய குற்றத்தை சொல்கிறான். இந்த மாதிரி உன்னுடைய குற்றத்திலே நீ சொல்வதற்கு என்ன உனக்கு அருகதை இருக்கிறது என்று அந்த இடத்துல சொல்கிறான். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் கம்பருடைய எண்ணற்ற கவிநயங்களை பார்க்க முடியும். எங்களுடைய தமிழாசிரியர் அவர்கள் இருக்கும்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அது ராமனுக்கு ஏற்பட்ட ஒரு கவலையிலே மனக்கவலையிலே மிகுந்த மனக்கவலையாக இருப்பது என்பது சீதையை பிரிந்தார். இந்த சீதையை பிரித்ததை பற்றி சொல்கிற பொழுது அவன் சொல்கிறது எப்படி இருக்குது என்று சொன்னார். மற்றும் தயிர் என வந்து சென்று இடை, எப்படி தயிர் கிடைக்கிற பொழுது அந்த மத்தினை வைத்து நாம் அந்த பாத்திரத்தை கீழே அந்த தயிரை போட்டு மேலே அதை எப்படி கடைவோமோ அதுபோல் அந்த மத்தில் எப்படி கடைவோம், மேலேயும் கீழேயும் இப்படி அதுபோல் அவன் ராமனுடைய உயிரானது மேலும் கீழும் இருக்கிறான். மற்றும் தயிர் என வந்து சென்று இடை, தத்துவம் உயிரோடு புலன்கள் தள்ளுறும் 10 நின் பிரிவினில் பிறந்த வேதனை எத்தனை உள்ள என்னும் அவை என்னும் ஈட்டவோ. அவன் என்ன சொல்கிறான் இந்த இதில், அது தன்னுடைய உணர்ச்சிகளால் கொடித்தீர்கள் காட்டில் அடவுறு இருந்தன. அதே மாதிரி அந்த அந்த அவனுடைய உயிரானது உடம்பிலே ஒட்டி கொண்டிருந்தது. அதை அந்த தயிர் கடைவதைப் போல் மேலும் கீழும் அந்த உயிர் வந்து கொண்டிருக்குதான். அதை சொல்லுகிற பொழுது அவன் இவ்வளவு தூரம் மனதிலே அந்த கஷ்டத்தை கொண்டு செல்கிறான். அதே மாதிரி அடுத்ததாக ஒரு பாடலை அவன் சொல்கிறான். அவன் இப்படி காட்டிலே ஒரு தீ பிடித்து விட்டால் சொல்லும்போது, ஆவி உண்டு என்னும் ஈண்டு கண்டு உன் ஆருயிர் சேவகன் யாரு சொல்கிறான். ராமன் சீதைக்கு ஆருயிர் சேவகன். திருவுரு தீண்டிலா
இப்பொழுது அவளை கையை கூட ஸ்பரிசிக்க முடியவில்லை. மாறி அவள் அங்கே சென்று விட்டார். ராவணன் அவளை எடுத்து சென்று விட்டார். அந்த திருவுரு தீந்திலா அந்த நிலைமை எப்படி இருக்கிறதெல்லாம் பூ இலை தளிரிலை பொறிந்து வெந்திலா காயிலை கொடியிலை நெடிய கான் எல்லாம் அங்கே ஒரு காட்டில் ஒரு தீ வந்து விட்டால் அந்த தீயிலே என்ன ஏதாவது விட்டு போகுமா? அது அது மரம் என்று பார்க்குமா, கொடி என்று பார்க்குமா, தளிர் என்று பார்க்குமா, தலை என்று பார்க்குமா? எல்லாமே அந்த அந்த எரிந்து போவது போல அந்த ராமனுடைய மனதிலே வந்து அந்த விதமான ஒரு எல்லாம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. எல்லாமே கொடி அங்கே இல்லை, சொல்ல இல்லாத நிலையிலே அவன் மனம் வெறுமை அடைந்து விட்டது என்று எதிர்கொள்கிறார் என்று என்னுடைய தமிழாசிரியர் அவர்கள் என்று சொல்வார். எனவே நாம் இன்னும் பல நாட்கள் இந்த கம்பனுடைய காவிய ரசனையிலே நாம் மூழ்கி திளைப்போமாக. நன்றி, வணக்கம்.